ஹலோ வணக்கம். நான் உங்கள் இராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சீரீஸோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ். இந்த சீரீஸோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ரொமான்டிக் ஜானர். இந்த ஜானரோட எபிசோட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 எபிசோட்ஸ் டோட்டலி. அண்ட் ஈச் எபிசோட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேருந்து 1 hour 30 minutes வரைக்கும் இருக்கும். இந்த சீரீஸோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா லிம் சாங் சூன். அண்ட் இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணது கிம் வான் சாக். இந்த சீரீஸோட டெக்னிக்காலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துட்டு பார்க் சங்கில் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சீரீஸோட சினிமாட்டோகிராஃபி சாய் யூன் மேன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சீரீஸோட எடிட்டிங்கை ரொம்ப பக்காவாக அண்ட் ரொம்ப முக்கியமாக எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப பயங்கரமாக பாராட்டணுங்க. அதை வந்துட்டு கிம் டாங் சூ பண்ணியிருக்காங்க. கூடவே கிம் ஜுன் ஓவும் பண்ணியிருக்காரு. இந்த சீரீஸோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேஜூன்ற ஒரு ஊரில் ஒரு சுட்டித்தனமான பொண்ணுக்கும் ஒரு அமைதியான பையனுக்குமான ஒரு வாழ்க்கையை தான் அவங்களோட லைஃப் லாங் டேல் ஆஃப் செட்பேக்ஸ். அதாவது அவங்க லைஃப்பில் டவுனில் இருக்கிறப்போ என்ன நடந்துச்சு, அதே மாதிரி அவங்க லைஃப்பில் ஜெயிக்கிறப்போ என்ன நடந்துச்சு, எப்படி அதை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வை எப்படி ப்ரூவ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா ஆல் ஓவர் அக்ராஸ் டைம்லேயும் அவங்களோட லவ் வந்துட்டு அவங்க லைஃப்பில் வர எல்லா விஷயத்தையும் எப்படி கடக்க உதவுச்சு அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த சீரீஸோட கதையே. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஏசுன் அப்புறமா குவான்சிக் அவங்களுடைய கேரக்டர்ஸ் தான் டைம் லைனில் டிஃப்ரெண்ட்டாக வேறு கேரக்டர்ஸ் அந்தந்த ஏஜ் டைமில் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முன்சோரி அப்புறம் பார்க்கே ஜூன் தான் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ், அதாவது ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிற கேரக்டராக இருக்க பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அவங்களோட கேரக்டராக இருக்க. அதாவது ஒரு அம்மாவாக நடிக்கிற மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அப்பாவாக வர மொமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா யோன்சியோனும் லீச்சியான் மூ அவங்களாம் டீன் ஏஜில் வந்துட்டு ஏசுன்னாவும் குவான்சிக்காவும் நடிச்சிருப்பாங்க. அண்ட் சின்ன வயசில் ஒரு 5-6 வயசு பசங்களாக இருக்கிறப்போ கிம் டே யோனும் மூன் வு ஜூன் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த அவங்களோட ஏசுன் குவான்சிக்கோட கேரக்டர்ஸை ரொம்ப பெஸ்ட்டாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க ஒருத்தருக்குமே ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் டைம் இருக்கும். நம்ம மொமெண்ட் ஆஃப் ஆர்ட்டில் வந்துட்டு நல்லா நின்றுவாங்க. போப்பா அந்த சைக்கிள் படலை சுட்டு பாட்டி பாட்டி சொல்லி தட்டாதப்போ. ஏசுன் அதுக்கப்புறமா குவான்சிக்கோட கேரக்டரை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயூவும் பார்க் போ கம்மும் தாங்க. இவங்க 2 பேர் தாங்க இந்த சீரீஸோட மெயின் ஆர்ட் பீஸே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்களோட எமோஷ்னல் பேலன்ஸை அப்படியே நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க. நாமளே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அவங்க ஃபேஸ் பண்ணுற ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இருந்திருப்போன்னு தாங்க சொல்ல முடியும். அதை ரொம்ப அமேசிங்காக நடித்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த சீரீஸில் வர ஒரு கேரக்டருமே ஒரு டைம் லைனில் கிராஸ் ஆகிற கேரக்டருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் ரொம்ப பக்காவாக ஓவர் டூ பண்ணாமல் செம்மையாக பிளெண்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே எதுக்குமே வந்துட்டு ஒரு ஓவர்லேப் இருக்காது. அந்தந்த கேரக்டர்ஸை ரொம்ப பக்காவாக நடித்து கொடுத்துட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை கண்டினியூஸாக வர்றதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சூப்பர். சீரீஸோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கும் ஸ்க்ரீன் ப்ளேவும் தாங்க. அதுவும் அந்த நான் லீனியர் ஃபார்ம் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே தாங்க ரொம்ப பக்காவாக பேக் அண்ட் ஃபோர்த் நமக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் அவங்க வந்து சும்மா இல்லாமல் ஒரு 70 இயர்ஸை மொத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிறப்போ நிறைய பேருக்கு ஒரு நாஸ்டாலஜியாக கொடுத்தா மாதிரியும் இருக்கும். அதே சமயம் ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் அப்படிங்கிற மொமெண்ட்டை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. நமக்கு நான் லீனியர் மேனரில் பேரலாக காமிச்சிருப்பாங்க. இங்கேயும் நடக்கும் அங்கேயும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீன்லாம். அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ கை கொடு இது கை இல்லையா ஒளியா. ஐயோ இந்த சீரீஸோட கீ சக்ஸஸ்க்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச் தாங்க. அதாவது எல்லாருமே இதை ஒரு பேசும் பொருளாக இப்போ கரண்ட்டாக வச்சுருக்க காரணமும் அதாங்க. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டோ, இல்லை ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரன் இல்லை குயிக்காக பணக்காரன் ஆகுது அப்படிலாம் இல்லைங்க. இது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அந்த ஒரு டோன்லேயே இருக்கட்டும், இல்லை ஒரு ஏஐயாக இருந்து அதிகமாக ஒரு ட்ரீமுக்காக நோக்கி போகிறது அப்படிங்கிறத காட்டுற விதமாக இருக்கட்டும், இல்லை அந்த ட்ரீமை வந்துட்டு அவங்களுக்காக காம்ப்ரமைஸோ இல்லை சாக்ரிஃபைஸோ பண்ணிக்கிற நேரமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்லேயே நாம் ஏதோ ஒரு தருணத்தில் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். அதை இங்கே நமக்கு சீரியஸாக கொடுத்தது தாங்க ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்சாக இருந்த ஒரு காரணம். அடாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாதேட்டையா. ஸோ மொத்தத்தில் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின் சீரீஸ் பார்த்தீங்கன்னா
இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் பற்றி சொல்கிற மாதிரி இல்லைங்க, என்டையர் லைஃப்பை பற்றியே சொல்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் அந்த கோர் எமோஷன் தாங்க ரொம்ப நம்மளுக்கு டீப்பாக ஹிட் ஆகும். லைக் என்னென்னா, ஒரு ட்ரீம்க்காக நாம் செய்கிற காம்ப்ரமைசஸும் சாக்ரிஃபைஸஸும் எப்படியெல்லாம் நம்ம ட்ரீமை ஷேப் பண்ணோம், அதில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அண்ட் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு சில நேரம் யோசிக்கிற சோகமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக யதார்த்தமாக காமிச்சது தாங்க இந்த சீரீஸ். நமக்கு எங்கேயோ போய் மனசில் நின்றோம், எப்பவுமே நம்ம மறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அதே சமயம் இந்த சீரீஸோட கேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சீரீஸோட நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போனாலும் நமக்கு கனெக்டிவாகவே வச்சுருப்பாங்க. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த என்டையர் நாஸ்டாலஜியாவையும் அதுவும் அந்த கொரியன் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்த விதத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபேவரட்டில் வந்து நின்றுங்க. இந்த சீரீஸில் நிறைய கோட் சொல்லியிருப்பாங்க. அதில் நான் ஒன்று பார்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஏசுன் வந்துட்டு நம்ம குவான்சிக்கு ஃபைனலாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, லைக் டெடிகேட்டட் டு யூ ஸ்டில் பிளாசமிங் ஆல்வேஸ் ட்ரீமிங் அப்படின்ற மாதிரி. அதாவது உனக்காக நான் இதை வந்துட்டு அர்ப்பணிக்கிறேன், எப்பவுமே நான் பூத்து இருப்பேன், அதே சமயம் உன்னை நினைத்து கனவும் காண்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ஈராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸோட வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸோட சீரீஸ் ரேட்டிங்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.95. அந்த 0.05 ஏன் பிடிங்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அது என்னோட ஈகோவுக்கு தாங்க. என்னால் 5 கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் லைட்டாக இருக்குது. பட் ஸ்டில் அந்த ஈகோவெலாம் தாண்டி ஏதாவது யாராவது ஒரு படமோ இல்லை சீரீஸோ கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. பட் இதுவுமே வர்த்து வாட்சுங்க. ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். ஸோ அவ்வளோதான், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராக்கெட். மறுபடியும் இன்னொரு சீரீஸில் சந்திக்கும் வரை டாட்டா, பாய் பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா ஏசுன் கான்செக்ட் மாதிரி உங்களுக்கும் ஒரு லவ் டேல் வராது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருவேன் அப்படின்றதான்.